ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கங்கள். இன்றைய நாளிலே நாங்கள் எங்களுடைய நற்சிந்தனைக்காக லூக்கா நற்செய்தியின் 9ஆம் அதிகாரத்தின் இறுதி பகுதி 57ஆம் வசனத்திலிருந்து 62ஆம் வசனங்கள் வரையுள்ள பகுதியை எடுக்கின்றோம். இன்று நாங்கள் புதியதொரு மாதத்தை ஆரம்பிக்கின்றோம். இந்த புதிய மாதத்திலே இறைவனுடைய வழிநடத்தலும் பாதுகாப்பும் எங்களுக்கு கிடைக்கவும், கடந்த மாதம் முழுவதும் இறைவன் எங்களை வழிநடத்திய தயவுக்கு நன்றியும் சொல்லி, இந்த மாதமும் எங்களுக்கு பலன் கொடுக்கும் நல்ல கிறிஸ்தவ வளர்ச்சியின் மாதமாக அமைய ஆசிப்போம், பிரியாசை எடுப்போம். ஆண்டவன் கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே எங்களுக்கு தரப்படுகின்ற நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்திலிருந்து 62ஆம் வசனங்கள் வரையுள்ள பகுதி. அந்நாளில் இயேசு தம் சீடர்களோடு வழி நடந்தபோது ஒருவர் இயேசுவை நோக்கி, நீர் எங்கே சென்றாலும் நான் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம் நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்கக்கூட இடமில்லை என்றார். இயேசு மற்றொருவரை நோக்கி, என்னை பின்பற்றி வாரும் என்றார். அவர், முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள், நீர் போய் இறையாட்சியை அறிவியும் என்றார். வேறொருவரும் அவராகவே, ஐயா, நான் உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடை பெற்று வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை நோக்கி, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்குட்பட தகுதி உள்ளவர் அல்ல என்றார். இது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நாளிலே நாங்கள் இயேசுவை பின்பற்றுவதை பற்றி சிந்திக்க, தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். இயேசு தம்முடைய போதனை பணியை, இறையரசு அறிவிக்கின்ற பணியை, மனுக்குலத்திற்கு நன்மை செய்கின்ற தன்னுடைய பொது சேவையை சுமூகமாக செயற்படுத்தி கொண்டிருந்த ஒரு நாளில் இயேசு ஒரு பயணம் வழி நடந்து கொண்டிருந்த பொழுது ஒருவர் ஓடி வந்து இயேசுவை நோக்கி சொல்லுவார், நீர் எங்கே போனாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன், நான் உம்மோடு இருக்க போகிறேன், உமக்கு நெருக்கமாக வாழ போகிறேன், நான் உம்மை பின்பற்ற விரும்புகின்றேன் என்று சொன்னார். இயேசு அதுக்கு சொன்னார், நான் எங்கு சென்றாலும் நானும் உம்மை பின்தொடர்வேன், எனக்கு கண்டு ஒரு இடம் இல்லை, நான் எங்கே போவேன், எங்கே வருவேன், இதுதான் இந்த இடம், இது மற்றாக்கட இடம் என்று என்னட்டு அப்படி ஒரு இடம் இல்லை எனக்கு கண்டு. ஏனென்றால் நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, ஆனால் மானிட மகனாகிய எனக்கு தலை சாய்க்கக்கூட இடமில்லை. இது இயேசு பணியின் அதிகரித்த தன்மையை வெளிப்படுத்துவதற்காக, அல்லது தான் செய்ய வேண்டிய பணியினுடைய சுமையை எண்ணி, அல்லது தனக்கன்று எதுவுமே இல்லை, ஒரு பற்றற்ற இல்லாமையின் வாழ்வை நாங்களும் எமதாக்க, தான் தனக்கென்று இதையும் பற்றி கொண்டிருப்பவர், தனக்கென்று ஒரு வதிவிடத்தை தான் கொண்டிருப்பவர் என்று அல்ல என்பதை எங்கள் எல்லாருக்கும் திட்ட தெளிவாக வெளிக்கொணர
இந்த வார்த்தைகள், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். மற்றவர் கேட்டு வந்தவர் இயேசுவோட தங்க அல்லது இயேசு வாழ்கிற இடத்தை பார்க்க அல்லது தானும் இயேசுவை போல தனக்கு ஒரு இல்லிடத்தை பெற வேண்டும், ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கலாம். ஆனால் அவர் சொல்வார், நீர் எங்கே போனாலும் நான் உம்மை பின்பற்றுவேன். இயேசு அவருக்கு சொன்ன அந்த மறைமுக செய்தி என்னவென்று சொன்னால், எனக்கே எங்கே போவேன் என்று தெரியாது, அவை நான் எங்கேயும் போகக்கூடும், அங்கே எல்லாம் நீர் வர ஆயத்தமாக இருக்க வேண்டும் அல்லது இருக்க வேண்டி வரும். நான் எங்கேயும் போகக்கூடும் என்பது இயேசு தனது சிலுவையை சுமந்து தம்மை பின் செல்லுமாறு தந்த அறிவித்தல் அல்லது தாமே சிலுவை சுமந்து தான் பட்டு அனுபவிக்க போகிற அந்த மரணத்தை எண்ணி அல்லது தன்னுடைய வாழ்வு ஏனைய மற்ற இறைவனால் அனுப்பப்பட்ட பணியாளர்களை போன்று அன்று தான் கத்தரிப்போன் முன்னிலையில் அழைத்து செல்லப்படும் ஆடு போல அல்லது பலியாக்கப்பட தான் ஒப்பு கொடுக்கப்பட்ட, உடைக்கப்பட்ட, பிரிக்கப்பட்ட, சிதைக்கப்பட்ட பல்வேறுபட்ட உபாதைகளின் ஊடாக இரட்சணியத்தை மனுக்குலத்துக்கு பெற்றுக் கொடுக்க தம்முடைய பாடுகள், மரணம், அந்த அனுபவங்களுக்கூடாக தான் பயணிக்க இருக்கின்றதை நினைத்து அதை சொல்லியிருக்கலாம். ஆகவே அந்த சகோதரன் தன்னுடைய ஆன்ம விருப்பத்தை, அவாவை வெளிப்படுத்தியதும் இயேசுவினுடைய பதிலும் எங்களுக்கும் ஒரு பாடமாக அமைய நாங்களும் இயேசுவை அவருக்கு ஏற்புடைய விதத்தில் பின்பற்ற எங்களை உவந்தளிக்க முன்வருவோம். இன்றைய நற்செய்தியிலே இன்னும் ஒரு சம்பவம் சொல்லப்படுகின்றது. இயேசுவாக ஒருவரை பார்த்து கூப்பிடுகிறார். இந்த அழைத்தல்கள் அல்லது இறைவனுக்குரியவர்கள் ஆகுதல் என்பது நாங்களா விரும்பி போகிறது அல்லது இறைவனாய் அழைத்தெடுக்கிறது. இயேசு ஒருவரை கூப்பிட்ட பொழுது அவர் சொன்னார், ஐயோ நாம் போய் இந்த அப்பாவை அடக்கம் செய்வோம். இயேசு சொன்னார், அதை அவர்கள் மற்றவர்கள் பார்ப்பார்கள். ஒருவரை கடவுள் அழைக்கின்ற பொழுது அவர் தன்னிடத்தில் இருப்பவற்றை விட்டுவிட்டு அல்லது தனக்கென்று இருக்கக்கூடிய பொறுப்புகளை அவர் ஒதுக்கிவிட்டு இறைவனை பின்பற்றுதல் அல்லது இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆகுதல் அல்லது இறை பணிக்கென தம்மை ஆகுதியாக்குதல், இதற்கே முதலிடமும் முக்கியத்துவமும் கொடுக்கப்பட வேண்டும். ஆகவே இயேசு அவரை பார்த்து சொல்லுவார், இறந்தோரை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். உமக்கென்று ஒரு பாரிய பொறுப்பு உண்டு. நீர் அவற்றை சிரமேற்கொண்டு தலையாய கடமையாக இறை ஆட்சியை பற்றி அறிவியும். நீர் போய் இறை ஆட்சியை பற்றி அறிவியும் என்று அவருக்கு முதன்மை பணியாக அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அந்த நல்ல நிகழ்வு சம்பவத்தை முன்னெடுத்து செல்லுமாறு அழைத்து நிற்கின்றார். அங்கே வேறொருவர் அவரும் இந்த முதல் சொன்னவரை போல தானாகவே சொல்லுவார், நான் ரெடி, உம்மை பின்பற்ற ஆயத்தமாக இருக்கிறேன், ஆனாலும் நான் வீட்டை போய் ஒரு காவியர்கிட்ட அனுமதி பெற்றுத்தர விடை பெற்று வர அனுமதியும் என்பார். இயேசு அவரை சொல்லுவார், நீ உண்மையாகவே மனப்பூர்வமாக உன்னை இறை பணிக்கென உபந்தளிக்க விரும்புகின்றாய் என்று சொன்னால், அதற்கென ஒரு நல்ல தீர்மானத்தை பிறதுக்கு நீ எடுத்து அதற்குரிய அந்த காலடிகளை எடுத்து வைத்தாய் என்று சொன்னால் மீண்டும் திரும்பி பார்க்கக்கூடாது. கலப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்க்கக்கூடாது. அவை நாங்கள் இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று சொன்னால் ஒன்றை முன்னெடுத்தால்
அந்த முன்னெடுப்பதற்கு முதல் நாங்கள் நிதானத்தோடு தகுந்த முன்னாயத்தோடு அதனுடைய சாதக பாதகங்களை ஏற்ற தாழ்வுகளை சீர்தூக்கி பார்த்து நான் என்னை ஆய்வு செய்து புறக்காரணிகளை ஒப்பிட்டு பார்த்து என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்னை இறை ஆட்சிக்கு உபந்தளிக்க அழைப்பு விடுக்கின்றார் இயேசு. அவை நாங்கள் அந்த இறை ஆட்சிக்கென ஆசித்து விருப்பப்பட்டு நாங்களா வந்த பிறகு திரும்ப அல்லது கலப்பையில் கை வைத்து அல்லது இறை பணியை ஆரம்பித்த பின்னர் மீண்டும் நான் என்னுடைய பழைய பொறுப்புகள், பழைய கடமைகள் அல்லது என்னுடைய முன்னைய வாழ்வை பற்றி அல்லது அங்கிருந்து பிரியாவிடை வருவதை பற்றி நான் அதிகம் அலட்ட தேவையில்லை என்று சொல்லுவார். அந்த எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் நாங்களாக கடவுளோடு ஒன்றித்திருக்க விரும்புவதுண்டு, கடவுளாக தம்மோடு ஒன்றித்திருக்கங்களை அழைப்பதுண்டு, நாங்களாக இந்த கடவுளை பின்பற்ற அல்லது கடவுளுக்கு ஏற்புடையதை செய்ய சில நிபந்தனைகள் போடுவோம். இந்த முன் நிபந்தனைகள் அது ஒரு கத்தோலிக்க வாழ்வுக்கு, ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்விற்கு, ஒரு இறையரசை அறிவிக்கின்ற பணிக்கு இந்த முன் நிபந்தனைகள் ஏற்புடையதல்ல, அவை ஆரோக்கியமானவை அல்ல. அவை அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இந்த பிறந்திருக்கின்ற புதிய மாதத்திலே நாங்கள் கடவுளுக்கு ஏற்புடையதை செய்ய என்னையும் இறையரசு பணிக்கு நான் வாழுகின்ற சூழல் அமைவுகளில் இருந்து கொண்டே என்னுடைய அற்ப அந்த ஏழ்மையான ஒரு எளிய சாதாரண முறையிலே நான் அதற்குள் என்னை உட்படுத்த ஆனவரை முயற்சிக்க பிரயாசை எடுக்க இன்றைய நாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கின்றது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.